வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு வரகரிசி பொங்கல் செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் வரகரிசி. இந்த டம்ளர்ல நம்ம அளந்து எடுத்துக்கணும். இதே டம்ளர்ல 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சி, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், நெய் தேவையான அளவு. இப்ப வரகரிசிய ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம இப்ப கேஸ்ல ஒரு வடை சட்டியை வச்சிருங்க. கேஸை ஆன் பண்ணிட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வச்ச பாசிப்பருப்பை நம்ம கழுவி வச்ச வரகரிசியோட போட்டு இன்னொரு முறை கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பச்சை மிளகாவை தட்டி எடுத்துக்கோங்க. கேஸ்ல குக்கர் ஒன்று வச்சு வரகரிசி பாசிப்பருப்பும் போடுங்க. அதுல 3/4 டம்ளர் தண்ணி, ஊத்தி தட்டு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டு 1 ஸ்பூன் உப்பை போட்டு குக்கரை மூடி வச்சிடுங்க. ஒரு 6 விசில் வந்த அப்புறம் குக்கரை அமைச்சிடுங்க. இப்ப பொங்கல் வெந்திருச்சான்னு திறந்து காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. இப்ப தாளிப்பு பொங்கலுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டாதான் பொங்கலுக்கு ரொம்ப மணமா இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, சீரகம், மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சு கொடுங்க. தாளிச்சதை இப்ப பொங்கல்ல போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளறி கொஞ்சம் கையில எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ருசியா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வரகரிசி பொங்கலை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.